ஓகே, இந்த ஸ்பாட் எரரை பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு 10 வேரியன்ட் 10 டைப்ஸ்ல இருந்து உனக்கு மிஸ்டேக்ஸ் வரலாம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்கார்டு. இந்த கன்கார்டு அப்படின்றது பெருசா ஒண்ணும் இல்ல, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம வெர்ப் யூஸ் பண்றது. சரியா? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இஸ் போடுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் போடுவோம். அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் போடுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் போடுவோம். இந்த ஆக்சிலரி யூசேஜை வச்சுதான் நாம இந்த கன்கார்ட் மிஸ்டேக் சொல்றோம். சரியா? இப்ப கன்கார்ட்ல பாரு, பேஜ் நம்பர் 174ல கிட்டத்தட்ட ஒரு 12 ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரூலே என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 or more singular subjects joined by and take a plural verb. யூசுவலா இது நம்ம பாக்குறதா, ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட்ல and வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அதை நாம ப்ளூரல் சப்ஜெக்ட்ல போடுவோம். அண்ட் அதே மாதிரி when two subjects are joined by as well as, இது ஸ்பாட் எரர்ல முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். as well as வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டை நீ கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீ போடணும். since as well as she are hard working அப்படின்னு போட்டுருக்கோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல கஷின் இருக்கறனால அங்க நம்ம ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாரு, either, neither, each, every and everyone. இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரணும். எவ்ரிபடி, எவ்ரிஒன், நோபடி, சம்படி, இது எல்லாத்துக்குமே என்ன வரணும்? சிங்குலர் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் அதுல யாருன்னு இருக்காது, இன்டெஃபினைட் ப்ரொனவுன் மாதிரி இருக்கும். இன்டெஃபினைட் ப்ரொனவுன் தான். யாருன்னே தெரியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்பவுமே சிங்குலர்ல தான் போடணும். சோ அதுதான் இங்க எய்தர் வந்துச்சுனாலும் எய்தர், இந்த இதுல பேர் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் வரும். எய்தர் ஆர் இல்ல எய்தர் நாரா, எய்தர் ஆர் and neither nor, இதுவும் மிஸ்டேக்ல வரலாம், பாத்துக்கோங்க. சோ அந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்றது. each of them is lovable, இது இதுல எல்லாமே சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், two singular nouns refer to the same person or thing. ரெண்டு சிங்குலர் நவுன் ஒரே பர்சனை மீன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுவோம். my friend, my sister and friend. அந்த இடத்துல நீ சென்டென்ஸோட இத பாரு, my sister இந்த இடத்துல மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் தான் இருக்கு. சோ அப்ப இந்த ஃப்ரெண்டும் யார மீன் பண்ணுதுங்க? சிஸ்டரை தான் மீன் பண்ணுது. இந்த இடத்துல பாரு, மை சிஸ்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட்னு வந்துச்சுன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆயிடும், ரெண்டுமே வேற இல்லையா? சோ அதனால இங்க சிஸ்டரும் ஒருத்தர் தான், ஃப்ரெண்டும் ஒருத்தர் தான். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அடுத்தது, when two subjects express one idea, the verb is in singular. சோ ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் ஒரே ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி வரும். எப்பவுமே என்ன அப்படின்னா, பேரா இருக்கக்கூடியது பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அது எப்பவுமே சிங்குலர்ல தான் வரும். அதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்னன்னா ப்ளூரல் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா மோஸ்ட்லி 3 and 3 makes 6 தான் வரணும். இங்க ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே தனித்தனியா கன்ஜெக்ஷன் வச்சு ஜாயின் பண்ணியிருந்தா ரெண்டு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது ப்ளூரல்ல வரணும். அண்ட் அதுக்கு அடுத்த இது பாரு, when plural noun expresses some specific quantity or amount considered as a whole, the verb is in singular. மொத்தமா இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 30 liters of milk. லாஸ்டா என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, he uses 9 meters scale அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த 9 meters வரணுமா, மீட்டர் வரணுமா? மீட்டர் தான் வரணும். ஏன்னா 9 meter scale அப்படின்றது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். சோ அந்த ஸ்கேலோட லென்த் தான் கொடுத்திருக்காங்க, அந்த இடத்துல மீட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதேதான் இங்க 30 liters of milk. ஆக்சுவலா அந்த காம்போனன்ட் வந்து ஒண்ணுதான், அதுல இருக்கக்கூடிய அளவுகளை மீன் பண்ணுது இங்க லிட்டர்ஸ் அப்படின்ட்டு. அதனால நீ அதை ப்ளூரல் சப்ஜெக்ட் போடக்கூடாது. சோ அதை சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி லென்த் கிளாத்துக்கு சொல்லலாம், 10 meters கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப 10 meter கிளாத் தான். ஓகேவா? அந்த வேரியேஷன் புரியுதா உனக்கு? காம்போனன்ட் ஒண்ணுதான், அதுல இருக்கக்கூடிய அளவுகளை மென்ஷன் பண்ற வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதை நீ ப்ளூரலா கன்சிடர் பண்ணக்கூடாது, அது சிங்குலர் தான். Next, when 2 or more singular subjects are connected by with, together with, and not, besides, no less than, the verb is in singular. இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ் கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இதை நீ சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட்
அண்ட் நாட் அண்ட் மட்டும் கிடையாது, அண்ட் நாட் சேர்ந்து வரணும். சரியா? அண்ட் வச்சு வந்திருந்ததுன்னா அது ப்ளூரல் சப்ஜெக்ட். அண்ட் நாட் வந்துருச்சுன்னா அது சிங்குலர் சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணணும். வித் அலாங் வித் கூட இருக்கலாம். பிசைட்ஸ், நோ லெஸ் தென். சோ இது எல்லாமே சிங்குலரா நீ கன்சிடர் பண்ணணும். the verb agrees with the number of nouns that follow the verb. அதான் நவுன்ஸ் எவ்வளவு இருக்கோ, குவான்டிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்பவுமே ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். இப்ப 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட், ஆல்மோஸ்ட் அதை ப்ளூரலா கன்சிடர் பண்றாங்க. and some nouns that are plural in but singular in meaning take a singular verb. ஒரு சில verb வந்து சிங்குலர், அதாவது ப்ளூரல் சப்ஜெக்ட் மாதிரி நமக்கு தோணலாம், பட் ஆனா அது மோஸ்ட்லி சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் வந்து நாம ப்ளூரல் தான், பட் ஆனா இது என்ன பண்ணுவோம், எப்பவுமே சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே எஸ் சேர்ந்து வரும். பட் ஆனா பாக்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் அது சிங்குலர் அப்படின்னு சொல்றாங்க. Next, a plural noun which is in the name of a country, province, a book is followed by a singular. Name of the country singular தான் வரணும். Provinceனா ஒரு மாகாணம்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியா. இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றோம் இல்லையா, கேரளா, ஆந்திரா, அது எல்லாமே சிங்குலர். அண்ட் ஒரு புக்கோட நேம் கலிவர்ஸ் டிராவல்ஸ், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துறோம் நினைக்கிறேன். கலிவர்ஸ் டிராவல்ஸ் இஸ் a wonderful story. அப்ப இஸ் வரணும், ஏன்னா கலிவர்ஸ் டிராவல்ஸ் அப்படின்றது புக்கோட நேம். சோ அந்த மாதிரி புக்ஸ் கூட கொடுத்துருக்கலாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது a plural noun which is in the name of a country. So அதுதான் a collective noun takes a singular verb. collective noun அப்படினா தெரியும் இல்லையா? collective noun என்ன சிவானி? collective noun என்ன? எல்லாமே அது குரூப்பா இருக்கும் அல்லது பேரா இருக்கும். சரியா? சிரம். சோ இதுல எப்பவுமே கலெக்டிவ் நவுன் வந்து ஒரு இப்போ டீம் இருக்கு இல்லையா, டீம்ல வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம கலெக்டிவ் நவுன்ல சொல்ல மாட்டோம். மொத்தமா டீம்ல ஒரு 10 பேர் இருந்தா தான் அந்த டீம். சோ அந்த மாதிரி டீம், ஆர்மி, கிரவுட், இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன்ஸ் எல்லாம் இல்லையா, பஞ்ச் ஆஃப் கீஸ், இது கிரேப்ஸ், இது எல்லாமே ப்ளூரலா இருக்கும். பட் ஆனா ப்ளூரல் தான், ஆனா அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம், சிங்குலரா கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன், மொத்தமா அது ஒரு டீமா சொல்லுவோம். இப்ப ஆர்மி அப்படின்னா ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டடா, ஹேவ் டிஃபீட்டடா, ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட். ஏன்னா ஆர்மில நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கலாம், பட் ஆனா ஆர்மின்ற ஒரு கலெக்டிவ் நவுன் அங்க பர்టిక్యులரா சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், a relative pronoun must agree with its gender, number and its and a person. relative pronoun பொறுத்து நீ அந்த இடத்துல பக்கத்துல போடணும். அதாவது இப்போ it is I who is to write. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா he is Arun who won the prize ன்னு சொல்றோம். அப்போ who is winning the prize அப்படின்னு சொல்லலாம். ஏன் who is ன்னு ஏன் சொல்லணும், who are ன்னு ஏன் சொல்லக்கூடாது? அந்த இடத்துல நான் என்ன சொல்லிருக்கேன், he is Arunன்னு சொல்லிருக்கேன். அப்ப அங்க அருண்ன்றது ஒரு ஆளா ரெண்டு ஆளா? ஒருத்தர் தான். அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், is தான் போடணும். who is. ஓகே, அதுல இருக்கக்கூடிய கீழே பாரு, எக்ஸசைஸ் 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி dash the father of our nation. There dash 10 dogs in my street. They dash to write the exercises neatly. Have to write. Have Varma, has Varma. Buttermilk dash good for health. Is good for health. Fruits dash good for health. Are good for health. Next பாரு, the quality of dal dash not good. Is not good. The horse carriage dash at the door. Is at the door. My friend and teacher dash come. Has come. Dash your father and mother at home. Are your mother and father at home. ரெண்டு பேர் இல்லையா, plural subject. Honor and glory dash is reward. Check it. Answer, honor and glory. Yes இருக்கா? ஏன்னா ஹானரும் க்ளோரியும் சேம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதனால அந்த இடத்துல is reward. The ship with its crew. இது நிறைய எக்ஸாம்பிள் நிறைய இதுல கேட்டிருக்காங்க. The ship with its, with வந்து என்ன போடணும்,
சிங்குலர் சப்ஜெக்ட் போடணுமா ப்ளூரல் சப்ஜெக்ட் போடணுமா சிங்குலர் சப்ஜெக்ட் வித் வந்துச்சுன்னா சோ அப்ப இங்க தி ஷிப்ன்றது சிங்குலர் தானே அப்ப என்ன வரணும் இஸ் sailing good Gulliver's Travels dash an excellent story neither food nor water dash found here is found here mathematics dash a branch of study 15 minutes dash allowed to read the question paper okay அதே மாதிரி பின்னாடி பாருங்க 178 இதுல ஜெரண்ட் மிஸ்டேக் அடுத்த டாபிக் இந்த ஜெரண்ட் தான் கீழ இருக்கும் சோ அடுத்த இதுல வந்து ஜெரண்ட் அதுல என்ன மிஸ்டேக் வரும்னு பாரு ஜெரண்ட் அப்படின்னா அதுல இன்ஃபினிட்டிவ் இருக்கும் இன்ஃபினிட்டிவ்ஸ் பார்ட்டிசிபிள் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும் இந்த ஜெரண்ட்டுக்கும் பார்ட்டிசிபிளுக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் பார்த்துக்கோ ஜெரண்ட் இருக்கு இல்லையா ஜெரண்ட் வந்து சப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம நவுன் பொசிஷன்ல யூஸ் பண்ணியிருந்தா அது ஜெரண்ட் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐ ரீடிங் இஸ் மை ஹாபி இந்த ரீடிங் அப்படின்றது வந்து அங்கதான் சப்ஜெக்ட் ஆக்சுவலா அந்த இடத்துல அதுதான் என்னவா இருக்கு நவுனா ஆக்ட் ஆகுது ரீடிங் அப்படின்ற ஒரு ஹாபிச்சுவல் தான் என்ன எனக்கு ஒரு ஹாபின்னு சொல்றாங்க சோ அப்ப ரீடிங் அப்படின்றது வந்து ஜெரண்ட் ஏன் அப்படின்னா ஆக்சுவலா யூஸ்வலா என்ன ரீடிங்னா ஒரு வெர்பு இல்லையா வெர்பு கூட ஐஎன்ஜி வந்துருக்கு ஆனா அந்த சென்டென்ஸ்ல அதுதான் நவுனா ஆக்ட் ஆயிருந்ததுனால அதை நம்ம என்ன சொல்றோம் ஜெரண்ட்னு சொல்றோம் சரியா சோ அதுக்கடுத்து ஐ லைக் டு ஈட் ஃப்ரூட்ஸ் டு ஈட்னு யூஸ் பண்றோம் இது இன்ஃபினிட்டிவ் எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும் இன்ஃபினிட்டிவ் சேம் தான் மாறாது சரியா இப்ப ஜெரண்ட் அப்படின்றது ஐஎன்ஜி பொசிஷன் அதே ஐஎன்ஜி இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க எங்க அப்படின்னா பார்ட்டிசிபிளா யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் பாத்திருக்கியா அந்த ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அப்ப நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தையை அந்த இடத்துல ஈட்டிங் இருக்கு இப்ப அந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள பார்க்கும்போது ரீனா அவாய்ட்ஸ் மெயின் வேர்ப் ஆயிடுச்சா ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல வர்றது வந்து ஜெரண்ட் கிடையாது ஏன் ஜெரண்ட் கிடையாது ஏன்னா அது சப்ஜெக்ட் பொசிஷன்லயே ஆப்ஜெக்ட் பொசிஷன்லயே இல்ல ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் she avoids eating fruits அப்படிங்கிறது ஈட்டிங்ன்ற இடத்துல அட்ஜெக்டிவா அது ஆக்ட் ஆயிருக்கு அதனால அதை என்ன சொல்றோம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றோம் சேம் வேர்ப் கூட ஐஎன்ஜி தான் அது சப்ஜெக்ட் ஆக்ட் ஆச்சுன்னா ஜெரண்ட் வேற இடங்கள்ல ஆக்ட் ஆயிருந்ததுன்னா அது என்னது பார்ட்டிசிபிள் புரியுதா அந்த வேர்டு அஸ்விதா புரியுதா புரியலையா இப்ப எக்ஸாம்பிள் பாரு ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குப்பா பாரு Ready? ஓகே கவனி she avoids eating fruits இந்த இடத்துல ஈட்டிங் அப்படின்றதும் ஜெரண்ட் தான் ரீடிங் ஈட்டிங் அப்படின்றது verb கூட ing தான் ஆனா ரீடிங் அப்படின்றது verb கூட ing தான் ஆனா இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிற பிளேஸ் பாரு இதுதான் சப்ஜெக்ட்ங்க சோ அப்ப இந்த இடத்துல இது ரீடிங் அப்படின்றது என்ன இருக்கு சப்ஜெக்டா இருக்கு நவுன் அத நவுனா நம்ம இங்க கன்சிடர் பண்ணலாம் பட் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் சப்ஜெக்ட் இது வெர்பு இது ஆப்ஜெக்ட் இல்லையா ஆனா இந்த ஈட்டிங்ன்ற வெர்பு என்னவா இருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கு அந்த இடத்துல நம்ம என்னவா யூஸ் பண்ணிருக்கோம் பார்ட்டிசிபிளா யூஸ் பண்ணிருக்கோம் அப்ப இந்த இது வந்து பார்ட்டிசிபிள் இது வந்து என்னது ஜெரண்ட் ஓகேவா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஜெரண்ட் பாத்தீங்கன்னா she likes cooking she likes cooking இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மோஸ்ட்லி நவுனா தான் இருக்கும் பாத்துக்கோங்க இல்லையா அப்போ இங்க குக்கிங்ன்றது என்னவா இருக்கு இந்த இடத்துல இது ஜெரண்ட் ஓகேவா
இப்ப அது புரியுதா? நவுன் ஒன்னு சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கணும், இல்லைன்னா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா அது ஜெரண்ட். அப்படி இல்லாத பட்சத்துல வேற இடங்கள்ல யூஸ் பண்ணியிருந்தா அது பார்ட்டிசிபிள்ஸ். இப்ப புரியுதா? மெயின் வேர்பை தவிர மெயின் வேர்ப்ல இருக்கும்போது அதை சொல்லிடக்கூடாது, அது பார்ட்டிசிபிள் கிடையாது. ஓகேவா? சோ இந்த கன்சிடரேஷன் பார்த்தோம்னா அதை நீ பார்க்கும்போது உனக்கு சென்டென்ஸ் பார்த்தாலே புரியும். கீழே இங்க பாரு, பேஜ் நம்பர் 177. Gerunds are used in the following ways. Learning is a good habit. Reading is a good habit. Learning a language always useful. இது ரெண்டுமே gerund. ஏன் gerundனா சப்ஜெக்ட் பொசிஷன்ல verb கூட ing யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரு, as an object யூஸ் பண்ணிருக்காங்க. Rita likes cooking. ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணிருக்கனால இது gerund. அடுத்தது காம்ப்ளிமெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க. her liking is cooking. இதுவும் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அது gerund. ஓகேவா? கீழ பார்ட்டிசிபிள்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாரு. பார்ட்டிசிபிள்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. சோ இத நீ பெருசா நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா சப்ஜெக்ட் பொசிஷன்லயே ஆப்ஜெக்ட் பொசிஷன்லயே ing யூஸ் பண்ணாம மிடில்ல யூஸ் பண்ணிருந்தா அது பார்ட்டிசிபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். The baby singing in the room is my child. இப்ப இந்த சென்டென்ஸ் பாரு, the baby singing in the room is my child. இந்த இடத்துல singing அப்படின்றது அந்த பேபியை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கு. புரியுதா? அந்த பேபி என்ன பண்ணிட்டு இருக்கு? பாடிட்டு இருக்கு. அந்த குழந்தை தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ அப்ப அந்த இடத்துல சிங்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தை டிஸ்கிரைபிங் வேர்டா வந்திருக்கு. அப்படி டிஸ்கிரைபிங் வேர்டா வந்துச்சுன்னா அது என்னது? பார்ட்டிசிபிள். இப்ப புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் உள்ளது பாரு, the bird flying in the sky is the lark. இதுவும் பாரு, the bird flying, அப்ப பறந்துட்டு இருக்கிற பறவை அப்படின்னு சொல்றாங்க. பாடிட்டு இருக்கிற குழந்தை. அப்போ அந்த பாடிட்டு இருக்கிற பறந்துட்டு இருக்கிற வார்த்தைகள்லாம் டிஸ்கிரைபிங் அபவுட் த நவுன். அப்போ அந்த இடத்துல அது பார்ட்டிசிபிள். அதுவே நவுன் ஆக்ட் ஆச்சு. இப்ப மேல இருக்கிற சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ரீடிங், லேர்னிங் அப்படின்றது அதுதான் மெயின் சப்ஜெக்ட். அதனால அதை ஜெரண்ட்னு சொல்றோம். ரெண்டு வித்தியாசம் புரியுதா? இன்ஃபினிட்டிவ் எந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வந்தாலும் சேஞ்ச் ஆகாது. டென்ஸ் மாத்தினா கூட இன்ஃபினிட்டிவ் மாத்தக்கூடாது. ஓகேவா? டு ஈட், டு ரைட், டு ஸ்லீப், இது எல்லாமே இன்ஃபினிட்டிவ் வரையில வரும். அது அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பின்னாடி உள்ள எக்ஸசைஸ் பாரு, 178. Rogan dreams of becoming an architect. இதுல ஐடென்டிஃபை தி நான் ஃபைனைட் verb. அதாவது ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட். இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபைனைட் வெர்ப்னா மெயின் வெர்ப் டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நான் ஃபைனைட்னா டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. இவ்வளவுதான். சரியா? அதுதான் நம்ம பாக்குறோம். நான் ஃபைனைட் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். நான் ஃபைனைட்ல தான் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஜெரண்ட் இருக்கு, இன்ஃபினிட்டிவ் இருக்கு, பார்ட்டிசிபிள்ஸ் இருக்கு. அதுல பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்ப எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா having finished my lunch I went to play யூஸ் பண்றோமா? எங்க நம்ம ஆக்ஷன் டு பாஸ்ட் ஆக்ஷன்ல யூஸ் பண்றோம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல. having finished அந்த இடத்துல finishedன்ற ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னவா இருக்கு? அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனது இருக்கு. பட் ஆனா அது தனியா நின்னா மீனிங் கொடுக்காது. having finishedன்றதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்ல. அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்னவா யூஸ் பண்ணிருக்கோம்? பார்ட்டிசிபிளா யூஸ் பண்ணிருக்கோம். ரேர் கேஸ் தான் இதெல்லாம். இவ்வளவு டீப்பா உனக்கு ஸ்பாட் தேர்ல கேட்க மாட்டாங்க. மேலோட்டமா பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் நீ உன் புக்ல இருக்கிற கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லையா? சரி, இதுல ஐடென்டிஃபை பண்ண ரோஷன் ட்ரீம்ஸ் பிகமிங் an architect. இதுல எது மெயின் வெர்ப், எது பார்ட்டிசிபிள்? becoming an architect. becoming தான் என்னது? பார்ட்டிசிபிள். ஏன்னா ட்ரீம்ஸ்ன்ற ஒரு மெயின் வெர்ப் வந்துச்சு, becoming அதுல வந்து பார்ட்டிசிபிளா இருக்கு. நெக்ஸ்ட், we must aim at fulfilling Dr. APJ Abdul Kalam's dream to make in India most developed country by 2020. Fulfilling. Next, taking the children to the museum Seema's responsibility. Taking என்னது? gerund. அடுத்து பாரு, having finished the work the manager decided to return home. having finished இது என்னது? past participle. present participle ing மட்டும் வருது. finishedன்ற வார்த்தையோட சேர்ந்து வந்திருக்கனால அது என்னது? past participle. ஓகேவா? ரைட். அடுத்த டாபிக், the CV blocks